ஹாய் பிரைஸ் லார்ட், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? ஹாப்பி கிறிஸ்மஸ். பொதுவாக இது ஆண்டுடைய பிறந்தநாள் இல்லை, ஆனாலும் உலகத்தில் எல்லோரும் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனாலும் அது நம்ம ஆண்டவருக்காக அது பிரயோஜனப்படுத்தி கொள்வது தப்பு இல்லை. ஆனால் உண்மையான கிறிஸ்துமஸ் எதுனா, உங்களுக்கு ட்ரெஸ்ஸு வாங்கினீங்களோ இல்லையோ, ஆனால் நீங்கள் ஒரு ஏழை குடும்பங்களுக்கு, மற்றவர்களுக்கு இந்த கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொள்ளுதல் தான் உண்மையான கிறிஸ்துமஸ். கிறிஸ்து நமக்குள்ளே பிறந்திருக்கிறார் என்பது உண்மையானால் நிச்சயமாக நம்ம ஒரு ஏழை குடும்பத்துக்கு நம்மளால் முடிஞ்ச அளவு ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸஸ் ஏதாவது வாங்கி கொடுத்து, ஒரு ஸ்வீட் பாக்ஸ் ஏதாவது வாங்கி கொடுத்து அவங்களுக்கு ஒரு வாழ்த்துதல் சொல்லி பாருங்கள். உண்மையான கிறிஸ்துமஸ் அதுதாங்க. உண்மையாகவே அதில் தான் ஆண்டவர் பிரியமாக இருக்கிறார். நான் கிறிஸ்துமஸ்க்கு ட்ரெஸ் எடுக்கலேன்னு வருத்தப்படலை. ஏன்னா எனக்கு என்ன, நான் மற்றவங்களுக்கு நான் செய்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவேன். ஆனால் அதுதான் எனக்கு செய்ய முடியாமல் ஆயிட்டேன்னு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. ஆனால் ஆண்டோடைய கிருபையினால் அது ஒரு குறை இல்லாமல் செஞ்சுட்டேன். அது தேவனுக்கு தான் செய்ய வச்சேன். கர்த்தருக்கு தான் கோடான கோடி நன்றி. இப்போ நான் உண்மையாகவே கிறிஸ்துமஸ் கொண்டாடின ஒரு மிகுந்த சந்தோஷமான ஒரு ஃபீல் உண்டாகும் இல்லையா? அப்படி எனக்கு ஒரு சந்தோஷமான ஃபீலாக இருக்குது. ஆனாலும் கர்த்தர் எங்களுக்கு எந்த குறைவும் வைக்கலை. கர்த்தர் எங்களை பிளெஸ்ஸிங்காக தான் வச்சுருக்கிறார். உண்மையாகவே ஆடம்பரமாக ட்ரெஸ்ஸஸ் உடுத்து அதான் நம்மளுக்கு கிறிஸ்துமஸ் நினைக்கிறீங்களா? இல்லைங்க, அதெல்லாம் இல்லை. கிறிஸ்து நமக்குள்ளே பிறந்திருக்கணும். நம்ம ரட்சிப்பின் என்னும் ஆடையை அணிந்து கொள்ளணும். உண்மை என்னும் ஆடை அணிந்து கொள்ளணும். பரிசுத்தம் என்ற ஆடை அணிந்து கொள்ளணும். நான் ஆண்டோட கேட்டதா தான், ஏசப்பா எனக்கு ட்ரெஸ்ஸு வாங்க முடியல, ஆனால் எனக்கு உங்களுடைய அதை வச்சு நான் கவலைப்படலைப்பா. ஆனால் எனக்கு ஒன்றே ஒன்று வேணும், உங்கள் அன்பின் ஆடை, உங்களுடைய ஆவின் 9 கனிகள் என்ற ஆடை, ஆண்டவரே உங்களுடைய ரட்சிப்பின் ஆடை, உடைய பரிசுத்தம் என்னும் ஆடை, உடைய பிரசன்னமாகி அந்த ஆடை எனக்கு வேணும்ப்பா அப்படின்னு தான் நான் கேட்டு ஜெபித்தேன். ஆனாலும் கர்த்தர் எனக்கு ஒரு அழகான ஒயிட் ட்ரெஸ் கொடுத்தார். நான் அவரோட கர்த்தரை துதிக்கிறேன். நாங்கள் இதை நினச்சி கூட பார்க்கல, நினச்சி பார்க்காத அளவுக்கு கர்த்தரை ஆசீர்வதித்தார். ஆனாலும் நான் அதை கிறிஸ்மஸ்க்கு கொடுக்கலை. ஏன்னா பொதுவாக இது ஆண்டோடைய பிறந்த நாள் இல்லை. ஆனாலும் நான் மற்றவங்களுக்கான ட்ரெஸ்ஸஸ் வாங்கி கொடுத்து என்னால் முடிஞ்சது ஒரு ஐயாவுக்கு தான் வாங்கி கொடுத்தேன். நிறைய பேருக்கு வாங்கி கொடுக்கல. அது நம்மளால முடியாது. ஏன்னா நான் அவ்வளோ பெரிய பணக்காரியில்